الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أسلم المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாள நிகழற்ற அன்பாள நேகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய பொதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும், குறிப்பாக பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும், கவலையான சோர்வான நிலையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளைய வறுமையினாலே அல்லாஹ் எல்லாரையும் முத்தமீனுடைய பட்டியலை சேர்த்து நமக்கு அல்லாஹ் ஜன்னத்துக்கு தந்து நமக்கு அருள் புரிவானான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு ரமலான் மாதத்தை தந்தான். ரமலான் மாதத்தை முடித்ததற்கு பின்னால் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் சந்திக்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமை ரமலான் மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை, இஅ்திகாஃபுடைய நாட்களிலே அமைந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் எல்லாம் பள்ளிக்கு நோம்போடு வந்தோம். நன்மைகளை எதிர்பார்த்து பட்டினியாக நோம்போடு வந்தோம். பள்ளிக்கு வருகின்றவர்கள் இன்றைய தினத்தை போல அல்லாமல் பள்ளிக்குள்ளே அதிகமாக குர்ஆன் ஓதுவோம், ஜும்மா தொழுகைக்கு பின்னால் குர்ஆன் ஓதிவிட்டு ஸலவாத்துகள் சொல்லிவிட்டு இஸ்திக்ஃபார்களில் ஈடுபட்டு விட்டு செல்வோம் என்று அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுக்கு ஒதுக்கி சென்ற வாரம் வந்தோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் அப்படியான ஒரு வாரம் அல்ல, ரமலானை முடித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய ஒரு நாள் அது அடுத்த நாளை விட, இன்றைய நாளை விட அடுத்த நாள் முன்னேற்றமான நாளாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளாக இருந்தது, நிறைய நலவுகளை செய்த நாளாக இருந்தது. ஆனால் இந்த வாரம் நலவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாளாக நாம் யாரும் ஆக்கிவிடக் கூடாது. சென்ற வாரத்தை விட அதிக நன்மைகள் உள்ள வாரமாக இந்த வாரத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளை விட நாளைய நாள் சிறந்த நாளாக இருக்க வேண்டும். நாளைய நாளை விட நாளைய மறுநாள் சிறந்த நாளாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய நல்ல பண்பாடாக, வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் ஏராளமான அமல்களை மாஷா அல்லாஹ் சிரமம் இல்லாமல் செய்தோம். சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தவில்லை. ரமலானுடைய இரவுகள் கூட பகலை போல கழித்தோம். ரமலானுடைய காலங்களில் பல லட்சம் ரூபாய்கள் சதக்காக்கள் கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்லாம ஏராளமான அமல்களில் ஈடுபட்டோம். ஆனால் இந்த அமல்களை நாம் புத்திசாலித்தனமாக இந்த அமல்களை பாதுகாத்து நாளைய மறுமையிலே எங்களுடைய மீதானுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை சிலர் எப்படி செய்கிறார்கள் என்றால், அந்த அமல்களை பெருநாள் முடிந்து ஒரு நிகழ்வோடு அந்த அமல்கள் முடிந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ட்ரிப்போடு ஒரு பயணத்தோடு அந்த அமல்களுக்கு அப்படியே பிரியாவடியை கொடுத்து விடுகிறார்கள். பாவங்கள் மூலமாக அல்லது வேறு செயல்களின் மூலமாக அந்த நன்மைகள் எல்லாம் அழித்து விடுகிறார்கள். எனவே நன்மைகளை அழித்து விடக் கூடாது என்பதற்காக நாம் செய்கின்ற நலவுகள் நாளைய மறுமையிலே எங்களுடைய மீனாலே இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய பொதுபாவிலே நாவை பாதுகாப்பதன் ஊடாக நாம் செய்த அமல்களை நாளைய மறுமையினால் எங்களுடைய மீதானுக்கு கொண்டு வர முடியும். நாவு என்பது மிக பயங்கரமான உறுப்பு. அந்த உறுப்பிலே இருந்து எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இன்றைய பொதுபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாவு இருக்கிறேன் சுமாராக 50 கிராம் நிறையுடையது. ஆனா 50 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த நாவுக்கு எலும்புகள் கிடையாது. நிறைந்த புறத்துக்கு அப்படியே வளைந்து வளைந்து பேசக்கூடியது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஊரிலே குழப்பமா? காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பம் செய்கிறார்களா? காரணம் இந்த நாவுதான். சிரித்து சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்த 2 நண்பர்கள் பிரிகிறார்களா? சந்தோஷமாக இருந்த 2 உறவுகள் பிரிகின்றார்களா? சந்தோஷமாக பார்ட்னராக வியாபாரம் பண்ணி 2 பிரிகிறார்களா? கண்ணியமானவர்களே, காரணம் இந்த நாவுதான். ஒரு ஊரிலே நிர்வாகத்தை நல்ல முறையில் செய்து கொள்ள முடியாதா? ஊரிலே உள்ள ஒற்றுமையை சீர்குலைகிறதா? காரணம் இந்த நாவுதான். அன்பானவர்களே, இந்த நாவை பாதுகாத்தால் ஊரிலே உள்ள ஒற்றுமையை பாதுகாக்கலாம். நாவை பாதுகாத்தால் சகோதரத்துவத்தை பாதுகாக்கலாம். நாவை பாதுகாத்தால் ஒற்றுமையை பலப்படுத்தலாம். நாவை பாதுகாத்தால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய அமல்களை எங்களுடைய மீதாலே பார்க்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள், முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் நாவை பாதுகாக்கின்ற வடிவத்திலே அதிக கருத்தினை காட்டினார். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார், வகுல்லஹும் கௌலன் மைசூரா. நபியே நாயகமே, நீங்க மக்களோடு கதைக்கின்ற போது சொத்தாக மிருதுவாக கதைங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேசுகின்ற முறையை சொல்லிக் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே என்னுடைய அடியார்களுக்கு கதைக்கின்ற முறையை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லி இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன். நபியே நாயகமே, மேலும் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், மக்களோடு அடியார்களோடு கதைக்கின்ற போது மிக அழகான வார்த்தையை கொண்டு கதைக்கு சொல்லுங்கள். ஹிய அஹ்ஸன், ஹசன் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்த இல்ல, ஹிய அஹ்ஸன் மிக மிக அழகான வார்த்தை. அழகான வார்த்தை அல்ல, மிக மிக அழகான வார்த்தையை கொண்டு கதையுங்கள். கணவனும் மனைவியும் கதைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அங்க எந்த வார்த்தை பொருத்தமோ அந்த வார்த்தையை கதையுங்க.
கண்ணியமானவர்கள் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் கதைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அங்கே பொருத்தமான வார்த்தையை கொண்டு கதையுங்கள். கண்ணியமானவர்களை பிள்ளைகளும் பெற்றோரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அங்கே பொருத்தமான வார்த்தையை கதையுங்கள். முஸ்லீம்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்களா, முஸ்லீம் அல்லாத சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அங்கே மிக அழகான வார்த்தையை கொண்டு கதையுங்கள். மாணவர்களே, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே கதைக்கின்ற முறையை சொல்லித் தருகிறான். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன் என்று நான் சொல்லி நீங்க விலக தேவையில் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நான் தான் ரப்பு என்று சொன்னான். நான் தான் உயர்வான ரப்பு என்று சொன்னான். அந்த ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ் 2 நபிமார்களை அனுப்பினான். அந்த 2 நபிமார்களுக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்க ஃபிரௌனோடு கதைக்கின்ற போது, ஃபிரௌனோடு பேசுகின்ற போது எப்படி நடக்க வேண்டும் என்ற புத்துமையை தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இத்ஹபா இலா ஃபிரௌன், நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட போங்க. இன்னஹு தகா, அந்த ஃபிரௌன் வழி தவறி வாழ்றான், ஹக்கு பாத்தில் தெரியாம வாழ்றான். அதனால நீங்க 2 பேரும் போய் கண்ணியமானவர்கள் நீங்க 2 பேரும் போய் 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, 2 பேரும் போய் அந்த ஃபிரௌனோடு மிக சொத்தாக மிக மிருதுவாக கதைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி கதைத்தால் என்ன நடக்குமா, என்ன நடக்கும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் அடுத்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லுகிறான். நிச்சயமாக ஃபிரௌன் படிப்பினை தரக்கூடும். எப்படி படிப்பினை? முஸ்லிம்களுடைய நாவால நல்லதுதான் வரும். அருவருப்பானவைகள் அவர்கள் பேச மாட்டார்கள். நாங்கள் ஏற்றினாலும் திருப்பி எங்களுக்கு ஏற்ற மாட்டார்கள் என்று படிப்பினை பெறுவான். அல்லது அந்த ஃபிரௌன் அல்லாஹ்வை பயப்படக்கூடும் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவால் பொய் பேசக்கூடாது, இந்த நாவால் கோல் பேசக்கூடாது, இந்த நாவால் அதாவது புறம் பேசக்கூடாது, இந்த நாவால் சொல்லிய தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது, இந்த நாவால் அருவருப்பான விடயங்களை பேசக்கூடாது, இந்த நாவால் மற்றவருக்கு மத்திலே பிரிவினை ஏற்படுத்துகின்ற விடயங்களை கதைக்க கூடாது. இந்த நாவால் நேர்மையை கதைக்க வேண்டும், இந்த நாவால் உண்மையை கதைக்க வேண்டும், இந்த நாமால் நல்ல விடயங்களை இந்த வார்த்தையினூடாக, இந்த வார்த்தை ஒவ்வொரு சொல்லினூடாக நாம் கதைக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் அந்த நாவை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களுக்கு என்ன நடக்குது என்றால், ஏதோ ஒரு கம்பெனி 1000 நிமிடங்களை குறியாக தந்திருக்கிறது என்பதற்காக நம்முடைய பேச்சுகள் எல்லாம் ஆகுமான பேச்சை ஒரு நல்லடியார் குறைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய நாவால் வரக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் நாம் பேசுவதற்கு முன்னதாக, கதைப்பதற்கு முன்னதாக பல முறை சிந்தித்து பேசுவோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ரகசியம் பேசுகின்ற முறையை கூட சொல்லித் தருகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தனாஜைதும், ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க ரகசியம் பேச நாடினா வலா ததனாஜூ பில் இஸ்மி வல் உத்வானி வ மஅசியத்திர் ரசூல், பாவமான காரியங்களை யாரும் ரகசியம் பேசவானா, பாவமான காரியங்களை யாரும் ரகசியம் பேசவானா, மற்றவருக்கு மத்தியில குரோதங்கள் விரோதங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களை ரகசியம் பேசவானா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற விடயங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்கின்ற விடயங்கள் நீங்கள் ரகசியம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். எனவே என்ன விடயங்களை பேச வேண்டும்? ரகசியம் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வதனாஜௌ பில் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களை ரகசியம் பேசுங்க. நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ற விஷயங்கள்ல கண்ணியமானவர்களே, அதே போல தக்வாவுடைய அல்லாஹ்வை பயப்படுகின்ற நல்ல விடயங்களிலே நீங்கள் மற்றவர் இன்னொரு சேர்ந்து ரகசியம் பேசுகிற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொருடைய குறையை கூட துருவி ஆராயுமாறு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு மனிதன் தவறு செய்கிறானா, அந்த மனிதனுடைய வெளிரங்கத்தை பார்த்து அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். அந்த மனிதனுக்கு முடியுமான சில விடயங்களை உபதேசம் செய்ய முடியும். கண்ணியமானவர்கள், அது வல்லாமல் அவருடைய உள்ரங்கத்தை யாரும் பார்க்க முடியாது. அதையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா தஜஸ்ஸது, நீங்க துருவி ஆராய வேண்டாம், மற்றவருடைய குறைகளை துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தஸவுகும் பஅல்லாஹ், ஒருவர் மற்றவரை பற்றி சிலரை பற்றி பொறாமை, அதாவது புறம் பேச வேண்டாம்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி புறம் பேசினால் நீங்கள் உங்களுடைய உடன் பிறப்பு சகோதரருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமன் என்பதாக அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாவினூடாக நல்ல விடயங்களை கலைக்க நாம் பழகிக் கொள்வோம். எந்த அளவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த புத்திமதிகளை பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய நாவால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பெருமதியானதாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நிதானமாக கதைப்பார்கள். யாராவது பக்கத்தில் இருந்து எண்ணினால் இலகுவிலே எண்ணி முடிக்க முடியுமாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சியமானவர்களே. எனவே நாமும் அந்த மாதிரி கதைக்க பழகிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தாய் சாப்போடு கதைக்கின்ற முறையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களோடு அல்லாஹ் சொல்லுகிறான், கௌலன் கரீமா, மிக தங்கையான இரக்கமான வார்த்தையை கொண்டு தாய் சாப்போரோடு கதைகள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே செய்த அமல்கள் இந்த நாவல்கள் ஊடாக வீணடிக்கப்பட்டு விடக் கூடாது. சிலர் தர்மம் கொடுத்திருப்பார்கள், சிலர் என்ன செய்வார்கள், அதிகமாக ஜக்காத்துடைய தொகையை கொடுத்திருப்பார்கள். மாத்தா அல்லாஹ் அந்த ஜக்காத்துடைய தொகையால் எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். எத்தனையோ ஏழை மக்களுக்கு வீடு போய் சேர்ந்திருக்கும். எத்தனை ஏழை மக்களுக்கு வீடு வாசல் அதே போல் இன்னும் தேவையான நிறைய தொழில் வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். ஆனால் கொடுத்த ஜக்காத்தை 10 வருடங்களுக்கு பின்னால் சொல்லுவார், நான் கொடுத்த ஜக்காத்தான் இவர் வீடு கட்டியிருக்கிறார், நான் கொடுத்த ஜக்காத்தான் அவர் தொழில் செய்கிறார், நான் கொடுத்த ஜக்காத்தான் தான் இவர் நல்ல ஒரு முறையில இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லிவிட்டால் மாணவர்களே, புகழுக்காக நாம் செல்வோம் என்றால் அந்த தர்மம், அந்த செய்த நலவு, அந்த ஜக்காத் எல்லாம் எங்களுடைய நன்மையில இல்லாமல் போய்விடும். எனவே மாணவர்களே, எனவே கொடுத்த தர்மங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் அதிகமாக அமல்கள் செய்தோம். அமல் செய்வது புத்திசாலித்தனம். ஆனா அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எது தெரியுமா? செய்த அமல்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாங்க அமல் செய்வதில் காற்ற ஆசையும் ஆர்வமும் அந்த அமலை பாதுகாப்பதில் காட்டுவதில்லை. கண்ணியமானவர்களை விழித்து அமல் செய்கிறோம், சிரமப்பட்டு அமல் செய்கிறோம். இரவுகளை கூட பகலை போல ஆக்கி, கண்ணியமானவர்களை இரவுகளை தூக்கங்களை தியாகம் செய்து, குடும்ப வாழ்க்கைகளை தியாகம் செய்து அமல் செய்கிறோம் மாணவர்களே. ஆனா அந்த செய்த அமல்களை பாதுகாக்கின்ற விடயத்தில் நானும் நீங்களும் கருத்தினை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில எத்தனை ரமலான் கிடைக்கும் என்ன பலன்? மாணவர்களே, எனவே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வோம். அமல் செய்வது புத்திசாலித்தனம். அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமல்களை பாதுகாப்பது. சதக்கா கொடுப்பது லேசி, ஆனா கொடுத்த சதக்கா வழியில சொல்லாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். உம்ரா செய்வது லேசி, ஹஜ் செய்வது லேசி, ஆனா செஞ்ச உம்ராவை ஹஜ்ஜ வழியில சொல்லாமல் இருப்பது கஷ்டம். பல குர்ஆன்களை முடிக்கலாம், 3-4 குர்ஆன்களை முடிக்கலாம், ஆனா அந்த முடித்த குர்ஆன்களை வெளியில சொல்லாமல் இருப்பது கஷ்டம். அன்பானவர்களே, எனவே அமல் செய்வதில் காற்ற ஆசையும் ஆர்வமும் தேட்டமும் நிச்சயமாக அந்த அமலை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாங்கள் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லி தந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவென்றால் மற்றவர்களுடைய மனம் நோகாத வகையில் நடந்திருக்கிறார்கள். அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு கதைத்தாலும் மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு கதைப்பார்கள். யாராவது தமக்கு தொந்தரவு செய்தால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரும்பி எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள், மன்னித்து விடுவார்கள். யாராவது ஏசினால் கண்ணியமானவர்கள் திருப்பி ஏற்ற மாட்டார்கள், யாராவது திட்டினால் திருப்பி திட்ட மாட்டார்கள். ஒரு முஃமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையும், அவருடைய ஒவ்வொரு அம்சமும், ஒவ்வொரு பகுதியும் கண்ணியமானவர்களை ஆச்சரியத்துக்குரிய பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே வெற்றி பெற்ற முஃமின்களுடைய தன்மை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். வெற்றி பெற்ற திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். قد أفلح المؤمنون. திறனாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவருடைய தன்மை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். الذين هم في صلاتهم خاشعون. அவர்கள் அவருடைய தொழுகையிலே இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வல்லதீன ஹும் அனில் லக்வி முரிஊன். மேலும் வெற்றி பெற்ற முஃமினுடைய தன்மை, அவர்கள் அருவருப்பானவைகளை, வீணானவைகளை புறக்கணிப்பார்கள். காதால் கெட்ட விடயங்களை கேட்க மாட்டார்கள், நாவால் கெட்ட விடயங்களை பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட வெற்றி பெற்ற முஃமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வெற்றியோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறார்.
أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமர்ந்தவர்கள். வெற்றி பெற்ற முஃமினீன் அல்லாஹ் நிப்பாட்டவில்லை. தொழுகையிலே பேணுதலாக இருந்தவர்கள், அதே போன்று அருவருப்பானவைகளுக்கு காது கொடுக்காமல், அருவருப்பானவைகளை பேசாமல், இன்னும் பல தன்மைகள் அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீனஹும் வல்லது, இப்படிப்பட்ட இப்படி பல தன்மைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த உச்சகட்ட வெற்றி அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். உயரிய சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் மூலமாக வழங்கப்படுத்துகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வெற்றி பெற்ற முஃமின்களாக, அது மாத்திரமல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பரிசாக பெற்ற முஃமின்களாக மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஹதீஸை எங்களுக்கு சொல்லித் தந்தார். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நஷ்டவாளியை அடையாளப்படுத்தினார்கள். ஒவ்வொருவரும் அந்த ஹதீஸை தமக்கு முன்னால் வைத்து சிந்தித்துக் கொள்வோம். இந்த ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமல் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களே நஷ்டவாளிகள், உங்களே ஓட்டாளிகள் யார் என்று நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், தீனார் திர்ஹம் இல்லாதவர்கள் என்று. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை போல தீனார் திர்ஹம் இந்த உலகத்தில உள்ள அந்த பணங்கள் இல்லாதவர்கள் அல்ல நஷ்டவாளிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். தொழுகைக்கு எந்த குறையும் இல்ல, மாஷா அல்லாஹ், பரல்லா சுத்தத்தா தாராளமா சோதரிப்பார். நோம்புக்கு எந்த குறையும் இல்ல, பரலான நோம்புகளா சுன்னத்தான நோம்புகளா எல்லாம் தொழுதிருப்பார். ஜக்காத்துக்கு குறையில்ல, மாஷா அல்லாஹ், தாராளமாக கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுத்திருப்பார். கண்ணியமானவர்களே, நிறைய நலவுகளோடு வருவார். நாம் எல்லாம் ஒரு சுவர்க்கவாதி என்று சொல்கின்ற அளவுக்கு நலவுகளோடு அந்த மனிதர் அல்லாஹ்வை வந்தடைவார். ஆனால் ஒரு பக்கம் அவருடைய நலவுகள் வர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய முறைப்பாடுகள், அவரை பற்றிய முறைப்பாடுகளும் இன்னொரு பக்கம் வரும். ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், கது சத்தமஹாதா, இந்த அடியான் என்னை அடித்தான், என்னை ஏற்றினான் என்று சொல்லுவார். கண்ணியமானவர்களே, நீதமான ரப்பல்லவா அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையிலே நன்மைகளோடு வந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் சொல்லுவார், உன் மூலமாக இந்த உலகத்திலே அநியாயம் அளிக்கப்பட்டவன் இருக்கிறான், உன் மூலமாக ஏற்றி வாங்கியவன் இருக்கிறான், எனவே உன்னுடைய நலவுகளை தா என்று அந்த மனிதனுடைய நலவுகள் எடுத்து அப்படியே யார் ஏற்றி இந்த உலகத்திலே வாங்கினானோ அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். இதனோடு இவருடைய முறைப்பாடுகள் முடியாது, மீண்டும் முறைப்பாடுகள் வரும். அது சத்தமஹாதா வகதபஹாதா, இன்னும் ஒரு மனிதர் வந்து சொல்வார், என்னை இவர் இட்டு கட்டினார், நான் செய்யாத குற்றத்துக்காக நான் செய்த குற்றம் என்று மக்களுக்கு மத்தியில் என்னை குற்றம் சுமத்தினார், அதனால் இந்த உலகத்திலே தரையை குனிந்து வாழ்ந்தேன், நாளைய மறுமையிலே இறைவா உன்னிடத்திலே நீதம் கிடைக்கும் என்று இறைவா உனக்கு முன்னால் நான் நீதம் கேட்டு வந்திருக்கிறேன். நீதமான ரப்பு என்ன செய்வான்? கண்ணியமானவர்களே, யார் மூலமாக அநியாயம் அளிக்கப்பட்டானோ அந்த மனிதனுடைய நலவுகள் எடுத்து அப்படியே இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். அதற்கு அடுத்ததாக இவருடைய நலவுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடிந்து வருகின்ற போது இவரை பற்றிய முறைப்பாடுகள் அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், மேலும் ஒரு மனிதர் வருவார், இவர்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டிருக்கிறார், ஜக்காத்து கொடுத்தார் உண்மை, மற்றவர்களை வாழ வைத்தார் உண்மை, ஆனால் என்னுடைய பொருளாதாரத்தை இவர் சாப்பிட்டிருக்கிறார் என்று இன்னும் ஒருவர் முறைப்பாடை கொண்டு வருகின்ற போது, கண்ணியமானவர்களே, நன்மையோடு வந்த மனிதன் நலவுகளை எல்லாம் மற்றவருக்கு கொடுப்பார். கொடுத்ததுக்கு பின்னால் இவருடைய நலவுகள் எல்லாம் முடிந்துவிடும். சுவர்க்கவாதி என்று சொல்கின்ற அளவுக்கு நோன்போடு தொழுகையோடு ஜக்காத்தோடு வந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த மனிதரை பற்றிய முறைப்பாடுகள் வந்து இந்த நலவுகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் இவரை பற்றிய முறைப்பாடுகள் மேலும் வந்து கொண்டிருக்கும். அதுக்கு அடுத்ததாக வசபக தமஹாதா, இந்த அடியான் என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான், வலரபஹாதா, என்னை அடித்தான் என்று பல முறைப்பாடுகள் வருகின்ற போது
நன்மைகள் கொடுப்பதற்கில்லை. கொண்டு வந்த நலவுகளை எல்லாம் உலகத்திலே யாருக்கு அநியாயம் செய்தாரோ, யாருக்கு ஏற்றினாரோ, யாருடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டாரோ, யாருக்கு அவதூறு சொன்னாரோ எல்லா மனிதனுக்கும் கொடுத்துவிட்டு நன்மைகளை எல்லாம் இழந்த மனிதனாக நாளைய வறுமை நாளை நின்று கண்ணியமானவர்கள் அதனோடு நின்று விடாது. அதற்கு அடுத்ததாக யாருக்கு அநியாயம் செய்தாரோ, அநியாயம் அழைக்கப்பட்டவருடைய தவறுகள் பாவங்களை எல்லாம் நன்மையோடு வந்த மனிதர் நன்மை எல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் நன்மைகள் கொடுப்பதற்கில்லை. பிறருடைய பாவங்களை தன்னுடைய தலையிலே கட்டி அவருடைய கலைகளை அப்படியே சுமத்தாட்டி இறுதியிலே அந்த மனிதன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இவர்தான் நஷ்டவாதியும். நானும் நீங்களும் மாஷா அல்லாஹ் தாராளமாக செய்திருக்கிறோம். பிறருக்கு ஏற்றிருந்த அந்த உலகத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இவருடைய பொருளாதாரங்களை சாப்பிட்டிருந்தால் கண்ணியமானவர்களை இந்த உலகத்திலே அதற்கு பரிகாரமாக கொடுத்துக் கொள்ளுங்க. அதிக பொருளாதாரத்தை யாருக்காவது கண்ணியமானவர்களே அவதூறு சொல்லியிருந்தால் ஹயாத்தோடு இருக்கின்ற போது அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய நாளை மறுமை நாள் தோல்வியான நாளாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்கின்ற அமல், சிரமப்பட்டு செய்கின்ற எல்லா அமல்களும் எங்களுடைய கபருக்கு வந்து சேர வேண்டும் என்றால் நாம் அதிகமாக பொறுமை காக்க வேண்டும், அதிகமாக நாவை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? பிறருக்கு தன்னுடைய நாவால கரங்களால எந்த தொந்தரவும் கொடுக்காதவன் தான் முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே முஸ்லிமுடைய அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் அருவருப்பான வார்த்தை பேசக்கூடாது. ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் கோல் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நேர்மையை பேச வேண்டும். நேர்மையை பேச பழக வேண்டும். கண்ணியமானவர்கள், இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டா அநேகமான மக்கள் என்ன செய்யறதா, நீதமானாக வாழ்றது, அவர் சொல்றதுதான் தீர்ப்பு. உண்மையில நான் அந்த சந்தர்ப்பத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். யார் அந்த பிரச்சனைகளை பார்த்தார்களோ அவர்கள் தான் அதற்கு ஒரு தீர்ப்பை சொல்வார் என்பார்களே. எனவே இவர்களுக்கு அநியாயம் ஒன்று நடக்கின்ற போது ஒரு முஸ்லிம் அந்த இடத்திலே இருந்தால் அந்த இடத்திலே நியாயத்தை பேச வேண்டும், அந்த இடத்திலே உண்மைக்கு குரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அங்கே வெளிப்படுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சாதனையாளராக மாற வேண்டும். அது என்ன சாதனை என்றால், யாம் மௌத்தா போனதுக்கு பின்னால் எங்களுடைய மக்கள் சொல்ல வேண்டும், இந்த மனிதர் சாலிமான ஒரு மனிதர், புல்லுக்கு கூட நோவில்லாமல் நடப்பார், யார் ஏற்றினாலும் திருப்பி ஏற்ற மாட்டார், உடைய பேச்சுக்கள் கூட குறைவாக இருக்கும், அதிகமாக சிக்கல்கள் செய்து கொண்டிருப்பார், அதிகமாக சிறப்பா செய்வார், அதிகமாக செலவாத்துகளில் ஈடுபடுவார் என்று சொல்லக்கூடிய மனிதராக நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எப்படி சிலர் மாறியிருக்கிறார் என்றால், 2 பேர் கேட்டு கொண்டா மற்றவருடைய குறையத்தான் கணிப்பது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான விடயங்களை யாரும் விரும்புகிறார்கள். எனவே கடந்து விட்ட ரமலான் எங்களை விட்டு சென்று விட்டது. இனி இந்த ரமலான், இனி இந்த வருடத்துடைய ரமலான் இல்லை. கண்ணியமானவர்களே, இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாம் ஹயாத்தோடு இருந்தால் ரமலானை சந்திப்போம். அப்படி இல்லை என்றால் ரமலான் எங்களை விட்டு விடை பெற்று விட்டது. ஆனால் ரமலானிலே செய்த அமல்கள் இன்னும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அமல்களை பொறாமைகளை கொண்டு, குரோதம் விரோதங்களை கொண்டு, இந்த நாவால் சொல்லி காட்டுவதை கொண்டு, நாவால் பிறருக்கு துன்புறுத்துவதை கொண்டு அந்த அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். எனவே எப்போது இந்த நாவால் உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம், மற்றவர்களுக்கு நலவை ஏற்படுத்துகின்ற விடயங்களை பேசுவோம். இந்த நாவால் கோல் பேசுவதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், அவதூறு பேசுவதை விட்டும், மற்றவருடைய குடும்பங்களை அதாவது கலைப்பதை விட்டும், இன்னொரு தடை செய்யப்பட்ட விடயங்களை கலைப்பதை விட்டும், பிறருக்கு கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டுவதை விட்டும் இந்த நாவை பாதுகாத்துக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவினூடாக உயரிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானிலே நிறைய அமல்கள் செய்தோம். யா அல்லாஹ், அந்த அமல்களை மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய மீதானுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே நஷ்டவாதியுடைய பட்டியல் எங்களை சேர்த்து விடாத. யா அல்லாஹ், அதிகமாக குர்ஆன் ஓதினோம். யா அல்லாஹ், அதிகமாக தர்மங்கள் கொடுத்தோம். யா அல்லாஹ், நோம்புகளை சிரமம் இல்லாமல் நோற்றோம். யா அல்லாஹ், எனவே எங்களுடைய நோம்புகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கொடுத்த தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜகாத்துக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஓதிய குர்ஆன் திலாவத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக.
யா அல்லாஹ் யார் யாருக்கு துஆ செய்தோமோ அந்த நோக்கங்களை நீ நிறைவேற்றி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நாளைய வறுமை நாளை நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ். நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக எங்களுக்கு தந்து விடுவாயாக.